டிஃப்ரெண்ட்டான 2 கலர். அதாவது நீங்கள் வெயிலில் இறங்கி வெயிலில் நடக்கும்போது அப்படியோ ப்ளூ கலரில் மாறிடும். அதே நீங்கள் மறுபடியும் அதை வெயிலில் இருந்து நிழலுக்குள்ளே அதை யூஸ் பண்ணும்போது அதோடைய கலர் டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு மாறும். ஆனால் நீங்கள் வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய கலர் இந்த கிளாஸை யூஸ் பண்ணும்போது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வெயிலுக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது சாதாரணமான ஒரு கிளாஸாக தான் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இது ப்ளூ கலரில் தெரியும், ப்ளூ கலர் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் சும்மா சாதாரணமாக இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்துக்கும் இதோட யூவி ப்ரொடக்ஷனையும் காட்டுற விதம்தான் அந்த கலர். இதோடைய கிளாஸுடைய அந்த டிஃப்ரெண்ட் பாருங்கள். வெயிலுக்கு காட்டும்போது அப்படியே அந்த கலர் மாறிடும். யூவி ப்ரொடெக்ஷனுடைய வேல்யூ அதுதான். இப்போ பாருங்கள் சும்மா நார்மலாக இருக்குது. சரி, இந்த கிளாஸ் எங்கிறதுனா நாங்கள் வாங்குறதுன்னு கேட்குறீங்களா? இதோ தீமோ 6 தினார் பெறுமதியான இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 840 ஃபில்ஸுக்கு கொடுக்குறாங்க. சன்கிளாஸாகவும் யூஸ் பண்ண முடியும், நார்மலான ரீடிங் கிளாஸ் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். தீமோவிலிருந்து அட்டகாசமான கிளாஸ். என்ன ஆஃபர், என்ன ஆஃபர்! வாவ் வாவ்! பெஸ்டல் யூசிஃபியில் வெறும் 610 ஃபில்ஸுக்கு ஐஃபோன் கொடுக்குறாங்களா? அதுவும் கட்டுக்கட்ட ஐஃபோன் அடுக்கி வச்சிருக்கிறாங்களா? வெறும் 610 ஃபில்ஸா? வேற லெவல்ல சூப்பராக இருக்கே. நல்ல டீல், சூப்பரான டீல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க பெஸ்டல் யூசிஃபி. நேற்று இதை நம்மளுக்கு ஒரு சகோதரர் ஷேர் பண்ணியிருந்தார். ஆனால் இதில் இப்போ இருக்கிற மெயினான பிரச்சனைனா பில்லு. பெஸ்டல் யூசிஃபி ஐஃபோன் 15 ப்ரோ போட்டிருக்கிறாங்க, ஓகே. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா லைட்டாக பில்லு தான் லைட்டாக இடிக்குது. அது என்ன பில்லில் மற்ற எல்லாமே டார்க்காக மங்களா தெரியுது. மங்களா என்னடி மங்களா இருக்குன்ற மாதிரி. ஆனால் பாபா கோல் ரைட், பில்லு தான் லைட்டாக இடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. டைரெக்டாக நம்ம லிங்கை டச் பண்ணி போய் பார்த்துருவோமே என்ன தான் இருக்குது அப்படின்னு. சரி, லிங்கை டச் பண்ணி உள்ளே போனால் கமாண்டை செக் பண்ணுவோம். அட ஆமாப்பா, கமெண்டில் கூட நிறைய பேர் போட்டிருக்காங்களே, நிறைய பேர் இந்த gift கிடைச்சதா போட்டிருக்காங்களே. ஐ கேன் கன்ஃபார்ம், எஸ் இட்ஸ் பாசிபிள், எஸ் எஸ். நிறைய பேர் எஸ் எஸ் எஸ்னா போட்டிருக்காங்க. இதை நான் டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனில் போடுறேன். ரஷீத் அல் கசாலி, ஹுசைன் ஷைபானி, சலாஹ் ஜசார். சரி, அதெல்லாம் ஓகே. என்ன இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அட ஒரே ஒரு லைக் 5 ஃபாலோவர்ஸ், வெறும் 4 ஃபோட்டோ தான் இருக்குது. நாங்கடா டே, இதில் மட்டும்தான் ஒரு 2-3 பேர் இருக்குது, ஒரு 60 பேர் இருக்குது. இது பார்ப்போம், 5 17, இதில் 1 4. ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதே, ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே தெரியுதே. சரி, லிங்க்கை டச் பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ப்ரொஃபைலை பார்த்தா ப்ரொஃபைல் நாடா அவ்வளோதானா? படிச்சிட்டிங்களா? ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களா? இல்லைப்பா, அப்படி இல்லை. பெஸ்டல் யூசிஃபி ஃபாலோவர்ஸ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ப்ரொஃபைலில். சரி, என்ன தான் நடக்குதுன்னு லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இதில் ஒரு தீர்மானம் தெரியும். லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எதுக்கு வம்பு? லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மை என்னன்றது தெரிஞ்சிட போகுது இல்லையா? பெஸ்ட் யூசிஃபி குவைத் ப்ரொஃபைல்லாம் பக்காவாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால்
லைட்டாக இடிக்குது, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் லைட்டாக இடிக்குது. சரி, நாம் இதை வந்து உள்ளே இறங்கி இன்னைக்கு செக் பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சரி, ஓகே, லோட் ஆகுது. ஓகே, iPhone 15 Pro sale campaign proudly supported by Bistal Yusufi. Okay, yes. என்ன கலர் question, do you like white? Yes. Do you already have iPhone? I don't have. Your answers are being verified. Okay, செலக்ட் பண்ண சொல்லி gift வந்திருக்குது. செலக்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லையாமே, மோர் சான்ஸ் இருக்காமே. அடடா, வின் பண்ணிட்டோம்ல, ஐஃபோன் வின் பண்ணியாச்சு. 512 GB லோட் ஆகுது. ஆர்டர் நோ. ஓகே, பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்களே. குத்து மதிப்பாக எதையாவது கொடுப்போமா? உண்மையானதெல்லாம் கொடுக்காம. சரி, குத்து மதிப்பாக எதையாவது அடிச்சு விடுவோம், வாரது வரட்டும். அட்ரஸாக கொடுத்துடலாம். அடுத்தது சிப் கோடு. சரி, அதையும் கொடுத்துடலாம். என்னடாது? ஓ, பெர்லின் ஜெர்மனுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, அதை மாற்றிடலாம். எதை கொடுக்கறது? இல்லையே, ஆமாம், குவைத்தை தானே கொடுக்கணும். நம்ம வேறு நாட்டை கொடுத்து சரி வராது. குவைத்தையே கொடுத்துடலாம். குவைட்டையே கொடுக்கலாம். ஓகே, எங்கே குவைட்டு? ஓகே, குவைட். பெர்லினை மாற்றிட்டு அபு ஃபத்தீரா போட்டுடலாம். அதை மட்டும், அதையும் பிள்ளையாவே தான் அடிச்சிருக்குது. சரி, அடுத்ததாக ஏதாவது ஓடிபி கிடிபி கேட்குறானுங்களான்னு பார்க்கலாம். டெலிஃபோன் நம்பரை கொடுத்து பார்த்தா ஓடிபி ஏதாவது கேட்குறானுங்களான்னு தெரியும். டெலிஃபோன் நம்பர். ஓகே, 5000222. ஓகே, ஜிமெயிலில் கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வெரிஃபை பண்ணுறாங்களாம்ப்பா. லோட் ஆகுது. அடுத்தது என்ன ஸ்டெப்ஸ்? ஓகே, செக்யூர் பேமெண்ட் நோத்தா கவடி வச்சானுங்களா? அப்போ பார்த்தீங்களா, இதுதான் பிழையான வேலை. இதுதான் பிழையான வேலை. எவனாவது அறிவு இருக்கிறவன் 61 ஃபீல்ஸுக்கு 610 ஃபீல்ஸுக்கு யாராவது கிணற்றில் பே பண்ண சொல்லுவானா? மாட்டினீங்களாடா, மாட்டினீங்களா? பார்த்தீங்களா, திருட்டு பயலுவ. கடுப்பில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒன் பண்ணி வேறு மாதிரி காட்டி விட்டேன். அதனால தான் அதை கொஞ்சம் அழிக்க வேண்டியதாகிடுச்சு. திருட்டு பயவுள்ளைங்க. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருப்பானுங்களே. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருப்பானுங்க போல இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து போகிறாங்க. ஏன்னா அதில் முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? கமெண்ட் செக்ஷனை பார்த்ததோட அட்ரஸாக்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எப்படின்னா, இது எல்லாமே அவனுங்களோட டீம். அதாவது அவனுங்களே ப்ரொஃபைல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைலை வச்சு அந்த ப்ரொஃபைலில் அந்த மாதிரி கமெண்டை போட வைக்கிறது. போடுறானுங்க, அவனுங்க போடுறானுங்க. ஒரு 10-20 பேர் எடுத்தால் போதும் தானே, ஒரு 20-30 ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணினா போதும் தானே. அந்த ப்ரொஃபைலை வச்சு இவனுங்களே இந்த மாதிரி ஒரு டீலை ரெடி பண்ணிடுறானுங்க. செம்மையாக வைக்கிறானுங்க ஆப்பு. கொஞ்சம் மிஸ் ஆகினா விட்டு நம்மளுக்கே தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவானுங்க போல் இருக்குது. இந்த மாதிரி தான் சில விடயங்கள் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய வீடியோ, அது இவ்வளோ லென்த்தாக இழுத்து வச்சிருக்க. அவ்வளோ அறிவுஜீவிகள் தான் போய் மாற்றுறது தெரியுமா? அந்த 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ பார்த்துட்டு போகிறாங்களே, அவங்க நிறைய பேர் தான். அந்த அறிவுஜீவிகள் தான் போய் மாற்றுறது. நிறையவே இந்த மாதிரி பருப்பு தின்றது அவங்க தான்.
அந்த பொறுமையாக உட்காந்து நிதானமாக சில வீடியோக்களை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர், அவங்க தான் தப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உடனே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஓடுறாங்க இல்லையா, அவங்க தான் போய் மாட்டுறது. ஏன் இப்போ எத்தனையோ பேர் தம்பி அந்த லிங்கை கொஞ்சம் அனுப்புங்களேன் தம்பி, அந்த ஐஃபோன் ஃப்ரீ எடுக்கிறது எப்படி தம்பி அப்படின்னு கூட இப்போ சிலர் வந்து எனக்கு மெசேஜரில் மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, வீடியோ பார்க்குறது இல்லை, வெறும் தப்மையில் மட்டும் தான் பார்க்குறது. இல்லைனா வீடியோ ப்ளே பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டுக்கே போட்டிருந்தேன் இல்லையா, சூப்பர் ஐஃபோன் வா வேறு லெவல் பெஸ்ட்டான ஆஃபர் அப்படின்னு பேசினேன் இல்லையா, அதை கேட்டதோட உடனே கட் பண்ணிவிட்டு தம்பி அந்த லிங்கை கொஞ்சம் போடு தம்பி அப்படின்னு உடனே உள்ளே வந்துடுறது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நடக்கும். அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விடயங்களை வந்து தெளிவாக உள்ளே போய் ரிஸ்க் எடுத்து இந்த விஷயங்களில் வந்து சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், உள்ளே போய் தான் பார்க்கணும், டேட்டாவை அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சில நேரங்களில் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி விடயங்களுக்கு நான் என்னுடைய நான் யூடியூப் சேனலுக்கோ அல்லது என்னோட பர்சனலுக்கோ பாவிக்கிறது இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சும்மா நார்மலான யூஸுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோனில் நான் வந்து இதை வந்து லிங்க் பண்ணி பார்க்குறது. ஓகே, எனிவே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இதுக்கு வந்து நம்ம இது மாதிரி சில விடயங்களை தெரிஞ்சு கொள்ளும் போது தான் நம்ம சில ஆபத்துகள் வந்து தப்பிக்க முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. யார் ஃப்ரீயாக கொடுத்தாலும் உடனே அவசரப்பட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துடாதுங்க. கடைசியில் மொத்தமாக இருக்கிறதையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிடுவானுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.